சிறந்தது. என்றும் என்னை காத்திடும் அன்பது. இறைவன் அன்பு உலகிலே சிறந்தது. என்றும் என்னை காத்திடும் அன்பது. பாவி என்னை மீட்கவே சொந்த மகனை அனுப்பின. இறைவன் அன்பு உலகிலே சிறந்தது. பாவி என்னை மீட்கவே சொந்த மகனை அனுப்பின. இறைவன் அன்பு உலகிலே சிறந்தது. இறைவனே அன்புதான், இயேசுவே அந்த அன்புதான். இறைவனே அன்புதான், இயேசுவே அந்த அன்புதான். பெற்ற தாயே என்னை மறந்து போயிடும். மறவாதன்பு இறைவனே. இன்று கம்யூனிஸ்டுடைய திருவிழாவில் அவருடைய அறையிலிருந்து அவரை வாழ்த்தி அவருக்கு நல்வாழ்த்துகள் கூறி அவரை பற்றி சொல்வதில் பெருமை அடைகின்றேன். எனக்கு வயசு 83, அவருக்கு 93, 10 வருஷம் வித்தியாசம். என்ன இருந்தாலும் அவருடைய துறவற வாழ்வின் ரகசியங்கள் மிக முக்கியமான ரகசியங்கள். ஒன்று, எதையும் ஏற்றுக்கொள்ளும் பண்பு. இன்பமோ துன்பமோ அதை பற்றி பொருட்படுத்தாமல் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பண்பு. அதே நேரத்தில் துறவரத்தினுடைய அர்த்தத்தை முழுமையாக உணர்ந்தவர். துறவரத்தின் அர்த்தத்தை முழுமையாக உணர்ந்தவர்னா பொறுமைசாலி, அடக்கம், எந்தவித ஆசையும் கிடையாது. எந்தவித ஆசையும் கிடையாது. எத்தனையோ சொல்லுவாங்க, இது எடுத்துக்கிறீங்களான்னா எனக்கு வேணாம், எனக்கு வேணான்றுவார். ஆக இது ஒரு துறவரத்தினுடைய மிக சிறப்பான அம்சம். எதையும் ஏற்றுக்கொள்ளும் பண்பு, எதை பற்றியும் ஆசைப்படாத பண்பு. நாம் துறவரத்தை அவர் வாழ்ந்த விதம். மூன்றாவது, அவரிடம் நான் அடையாளம் கண்டுகொண்டு பெருமை அடைவது, பொறாமை அடைவது. அவர் வேலை செய்யாமல் இருக்க முடியாது, பணி புரியாமல் இருக்க முடியாது. அந்த நிலையில தான் நான் ஒரு பெரிய சோம்பேறியாக மாறிட்டேன். அவர்கிட்டே கேட்டிருக்கேன், சாமி நான் சோம்பேறியா மாறிட்டேன், கமில்லர் நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, அது எனக்கு தெரியாது. ஹாஸ்பிட்டல்லையும் அதே மாதிரி தான், அதை பிடுங்கி அதெல்லாம் இருக்க தேவையில்லை, எப்போ போகலான்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கப்படுது. இந்த நிலையில கமில்லருடைய திருவிழாவாகிய என்று அவரை வாழ்த்தி அவருடைய புனித கமில்லர் என்பவர் பிறர் பற்றில் அதிகமாக ஒரு ஈடுபாடு கொண்டவர் தான் புனித கமில்லர் லெல்லி. அதே போன்று கமில்லருக்கும் இன்று பிறர் நல துறவற வாழ்வில் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். அதற்கு என்னுடைய பங்கு, என்னுடைய அர்ப்பணிப்பாக ஒரு சிறிய வேலை சொல்லிவிட்டு வேலையிலேயே மூழ்கியிருப்பார். ஆகியவரை வாழ்த்துகின்றேன், அவருக்கு நன்றி கூறுகின்றேன். அவருடைய துன்பத்தில் நானும் பங்கு பெற எனக்கு துணை புரியுமாறும், எனக்கு அந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை அளிக்குமாறும் அவரை நான் இன்று வேண்டிக் கொள்கின்றேன். ஹாப்பி பீஸ் டே கமில்லர், ஹாப்பி பீஸ் டே. சொந்தம் பந்தம் நண்பர் அன்பு மறைந்திடும்.
அதன் காரணம்